ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கிராமர் ஃபார் பிகினர்ஸ் பகுதியில் 8வது யூனிட்டை படிக்க போகிறோம். இது புரோனவுன் குறித்து விளக்கமாக நமக்கு தெரிவிக்கும். இது புரிந்தால் உங்கள் நண்பர் ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புரியாவிட்டால் நாட் கிளியர் என பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் வீடியோக்குள் போவோம். 1. பர்சனல் புரோனவுன். இவை மனிதர்களின் பெயரை குறிப்பிடுவதாகும். ஃபர்ஸ்ட் பர்சன் இது தன்மையாகும். தன்னை பற்றி குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. ஐ, மை, மைன், மீ, வி, அவர், அஸ் ஆகியவை ஃபர்ஸ்ட் பர்சன் வகையை சார்ந்தது. செகண்ட் பர்சன் இது முன்னிலையாகும். யூ, யுஎஸ், யூ, யுவர், யுஎஸ், தௌ, தைன், தி, ஈ ஆகியவை செகண்ட் பர்சன் வகையை சார்ந்தது. தை, தைன், தி ஆகியவை தற்போது பேச்சு வழக்கில் அதிகம் பயன்படுத்துவது இல்லை. கவிதைகளில் இவை அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3. தேர்ட் பர்சன் இது படக்கை ஆகும். ஹி, ஷி, இட், தே, ஹர், தம், ஹிம், ஹெர்ஸ், இட், இட்ஸ், தேர், THIRS, தேர்ஸ் ஆகியவை தேர்ட் பர்சன் வகையை சார்ந்தது. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாக பர்சனல் ப்ரோனவுன் ஒரு அட்டவணையாக கொடுத்திருக்கிறேன். அதை படித்து மனப்பாடம் செய்தால் உங்களுக்கு ப்ரோனவுன் கொடுத்து உங்களுக்கு விளக்கமாக புரியும். செகண்ட், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். பொருட்களை சுட்டிக்காட்ட இவை பயன்படுகின்றன. திஸ் இது, that அது, these இவைகள், those அவைகள். 3. இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். கேள்வி கேட்க இவை பயன்படுகின்றன. who யார், which எது, what என்ன, whom யாரை, whose யாருடைய. 4. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இவை வாக்கியங்களில் இணைப்பு சொல்லாக பயன்படுகிறது. who, whom, whose, which, what, that ஆகியவை வாக்கியங்களை இணைக்க பயன்படுகிறது. உதாரணம், I have a brother, he is a doctor. இவ்விரு வாக்கியங்களையும் who என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பயன்படுத்தி இணைக்கலாம். I have a brother who is a doctor. மேலும் சில உதாரணங்களை படிப்போம். This is the man whose son got the first rank. This is the man whom you want to meet. 3. This car which you bought was very old. 4. This car which you bought was very old. 4. This is the calculator that you what you asked. 5. Do you like what I asked? 5. Indefinite pronoun. மனிதர்களையும் பொருட்களையும் நிச்சயமற்ற விதத்தில் பரவலாக குறிப்பிட இவை உதவும். எக்ஸாம்பிள், ஆல் அனைவரும், மெனி பல, சம் சில கொஞ்சம், ஃபியூ சில சிறிது, நன் யாருமில்லை சிறிதுமில்லை, எனி ஏதேனும் ஒன்று சிறிதளவு, ஏதேனும் ஒன்று சிறிதாவது, அதேஸ் மற்றவர்கள், ஒன் ஒன்று, மச்சு நிறைய மிகுதியான, லிட்டில் சிறிதளவு சொற்ப, போத் இரண்டும், செவரல் கணிசமான எண்ணிக்கை உடைய, எனிஒன் யாரேனும், எனிபடி யாரேனும் ஒருவர், எனிவன் ஒவ்வொருவரும், எவரிபடி ஒவ்வொருவரும், எவ்ரிதிங் ஒவ்வொரு பொருளும், நோபடி ஒருவரும் இல்லை, சம்திங் சிறிதளவு கொஞ்சம், நத்திங் ஒன்றுமில்லை, நோவன் ஒருவரும் இல்லை, சம்மொன் யாரோ ஒருவர், சம்படி முன்பின் தெரியாத ஒருவர். 6. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். பிரித்து காட்டுவதற்கு பங்கீடை குறிப்பிடுவதற்கு இவை பயன்படுத்துகிறோம். ஈச் ஒவ்வொருவர், ஏதர் ரெண்டிலும் ஒன்று அல்லது இரண்டும், நேதர் ரெண்டில் ஒன்றுமில்லை, இதுவும் இல்லை அதுவும் இல்லை என குறிப்பிட பயன்படுகிறது. ஆகவே நீங்கள் ப்ரோனவுன் குறித்து படித்தால் வாக்கியங்களை அமைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாய்.